Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் நாட்டாக்குடி கிராமத்தில் தொடர்ந்து 3 கொலைகள் நடைபெற்றுள்ளதை கண்டும் காணாமலும் இருந்து வருவதோடு மக்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க தவறிய விடியா ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆகஸ்ட் 13ஆம் தேதி கழக அமைப்பு செயலாளர் வி ராஜன் செல்லப்பா தலைமையில் சிவகங்கையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. தமிழகத்தில் சொந்த நிலத்தில் மண் எடுத்தால் விவசாயிகளுக்கு அபராதம் விதிக்கும் ஸ்டாலின் அரசு கேரளாவிற்கு லோடு கணக்கில் கல் மண் கடத்துகிறார்கள். கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி திமுக அரசு மீது கடும் தாக்கு. அங்க இருக்கிற மண்ணு மலையெல்லாம் உடைச்சிருக்கிற உனக்கு ஒரே சட்டம் தான். ஏழைகள் வீடு கட்டுக்கு மண் எடுத்தா நீ பணம் கொடுக்கணும். ஒரு லாரி வச்சு கஷ்டப்பட்டு ஓட்டுறவன் போய் மண்ணங்காது அவன் சொந்த இடத்துல எடுத்தாலும் நீ போய் நின்றுக்கிற. நீ போய் வட்டி கிடைக்கிற மாதிரி நின்று பணம் கேட்கிற. ஆகவே எந்த வேலையும் யாரும் செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, கேரளாவுக்கு தொடர்ந்து இன்னைக்கு திமுக காரன் மெயினா இன்னைக்கு மதுக்கரில் பாத்தீங்கன்னா தாண்டி கல்லு மண்ணு கேரளாவுக்கு பூரா கடத்துறீங்க. போலீஸ் தடுக்கிறது இல்லை, எதுவுமே இல்லை. சொந்த இடத்துல மண் எடுத்தா போலீஸ் வந்து பிடிச்சிக்குவாங்க, அதிகாரி வந்து பிடிச்சிக்குவாங்க. ஆனா கேரளாவுக்கு ஆயிரக்கணக்கான லோடு டெய்லி போயிட்டு இருக்கு. இது எல்லாம் தடுக்கிறதுக்கு வக்கில்லாத அரசாங்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் கழகத்தில் இணைந்தனர். திமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வரவேற்பு. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட 7.5% இடஒதுக்கீடு மூலம் மருத்துவம் பயில வாய்ப்பு கிடைத்த மாணவர்களுக்கு வாழ்த்து. மாணவர்களை நேரில் சென்று வாழ்த்திய முன்னாள் அமைச்சர் C விஜயபாஸ்கர் ஊக்கத்தொகையும் வழங்கினார். பெங்களூருவில் 3 வந்தே பாரத் ரயில் சேவை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. பெங்களூரு, பெலகாவி உட்பட 3 வந்தே பாரத் ரயில்களுக்கும் கொடியசைத்து அதிவேக ரயில் சேவையையும் பிரதமர் துவக்கி வைத்தார். திமுகவின் தேர்தல் வாக்குறுதி தனியார் மயமாக்கலை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி முன் 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் வாழ்வாதார பிரச்சனைகளையும் நாற்றமெடுக்கும் சென்னையையும் கண்டுகொள்ளாமல் ஆணவத்தோடு பேசும் திமுகவுடன் இறுதி வரை போராட தயாராக உள்ளதாக போராட்ட தரப்பினர் உறுதி. அரசாங்கத்தாலையும் சண்டை போட முடியும், எங்களாலையும் சண்டை போட முடியும். ஆனால் சண்டை போடாமல் தீர்வு காண முடியுமான்னு ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறோம். சண்டையை நாங்கள் நீடிக்கிறதுக்கும் தயங்குற ஆளுங்க இல்லை, அவங்களாலையும் போட முடியும். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுடன் நடைபெற்ற 7வது கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி. தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாமல் இழுத்தடித்து வரும் ஸ்டாலின் அரசால் சென்னையில் பல்வேறு இடங்களில் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் மக்கள் அவதி. துப்பாக்கியை காட்டி மிரட்டினாலும் அடிப்படை வாழ்வாதார உரிமைகளை இழக்க மாட்டோம் என சென்னை மாநகராட்சி முன்பு 10ஆம் நாளாக போராடி வரும் தூய்மை பணியாளர்கள் திட்டவட்டம். பணி நிரந்தரம் என கொடுத்த வாக்குறுதியை மறைத்து இரவு பகல் பாராது போராடி வரும் தூய்மை பணியாளர்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டி விரட்ட பார்க்கும் உச்சக்கட்ட கொடுங்கோல் ஆட்சிக்கு மக்கள் கடும் கண்டனம். நீங்க என்ன வேணா பண்ணி பாருங்க, ரவுடிங்களை வச்சு மிரட்டுங்க, கவுன்சிலர் வச்சு மிரட்டுங்க, முடிஞ்சா எங்களை அடிக்கிறது கூட ஏற்பாடு பண்ணுங்க, போலீஸ் வச்சு லட்சிச்சார்ஜ் பண்ணுங்க, துப்பாக்கி கூட எடுத்துட்டு வாங்க. நீ எது பண்ணாலும் சென்னையில் எங்கள் போராட்டம் தொடரும். நாங்கள் எங்கே இருந்தாலும் தொடரும். நாங்கள் எங்கள் போராட்டத்தை ஒருபோதும் திரும்ப பெற மாட்டோம். பேச்சுவார்த்தை உங்களுக்கு தோல்வி, எங்கள் போராட்டம் தொடர்ந்து வெற்றியை நோக்கி. ஊதியம் குறைக்கப்பட்டதை கண்டித்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிக்கு செல்லாமல் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட ஒப்பந்த பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம். மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் ஒப்பந்த நிறுவனத்தின் அலட்சியத்தால் மருத்துவ பணிகள் பாதித்து நோயாளிகள் கடும் அவதி. போன மாசத்துக்கு முந்தின மாசம் எங்களுக்கு 13 சில்லறை ஏற்றிருக்காங்க. இப்போ இந்த மாசம் அதுலேயே 1000 ரூபாய் குறைச்சிட்டு என்னன்னு கேட்டால் PF பிடிச்சிருக்கோன்னு சொல்றாங்க. சம்பளத்துக்கான கரெக்டான எந்த ஒரு பெனிஃபிட்டுமே எங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. என்ன இவ்வளோ சம்பளம் கேட்டால் உங்களுக்கு இவ்வளோதான் சம்பளம், நீங்க வேலை பாருங்க, பிடிச்சா வேலை பாருங்க, பிடிக்காட்டி போங்கன்ற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க.
எங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சாலும் அந்த கோரிக்கையை வந்து அவங்க ஏற்றுக்கவும் மாட்டேன்றாங்க. எங்களுக்கு இதை வந்து கோரிக்கையா இல்லை, நாங்கள் இது ஒரு மனுவாகவே நாங்கள் வைக்கிறோம். அவங்க எங்களை கைப்பட எழுதி கொடுத்து உங்களுக்கு இவ்வளோ சம்பளம், உங்களுக்கு இவ்வளோ பிடிப்பிட்டு இருக்கு, உங்களுக்கு இஎஸ் இருக்கு, உங்களுக்கு போனஸ் இருக்குன்னு எல்லாம் எழுதி கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் இந்த கூட்டத்தை கலைப்போம். இல்லாட்டி இந்த கூட்டத்தை நாங்கள் கலைக்க மாட்டோம். 10 நாளாக ஸ்டாலின் அரசின் உள்ளாட்சித்துறைக்கும் அறநிலையத்துறைக்கும் இடையே நடக்கும் முட்டல் மோதலால் பரிதவிக்கும் சென்னை மக்கள். 10 நாட்களாக போராடி வரும் தூய்மை பணியாளர்களை அமைச்சர்கள் முதல் அதிகாரிகள் வரை புறக்கணிக்கும் நிலையில் துறைகளுக்கிடையே கமிஷன் தகராறால் நாற்றம் எடுக்கும் சென்னை மாநகராட்சி. குமரி மாவட்டம் புதுக்கடை அருகே கராத்தே சொல்லித் தருவதாக கூறி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த கராத்தே மாஸ்டர் போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நிம்மதியை இழந்து தவிக்கும் பெற்றோர்கள். திருநெல்வேலி சமூக நலத்துறை திட்ட இயக்குநர் பாலியல் தொல்லை அளித்ததாக களக்காடு மகளிர் திட்ட மைய பெண் மேலாளர் புகார். ஸ்டாலின் ஆட்சியில் வேலியே பயிரை மேய்ந்தார் போல அரசு அதிகாரிகளே பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இளம் தலைமுறையை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 5 கிலோ கஞ்சா சிக்கியது. பொம்மை முதல்வர் ஆட்சியில் சென்னை போதைப் பொருட்களின் தலைநகராக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புழலில் பள்ளிக் கல்லூரி மாணவர்களின் வாழ்வை சீரழிக்கும் நோக்கில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 35 கிலோ கஞ்சா சிக்கியது. போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் தன் பெயரை விளம்பரப்படுத்திக் கொள்ள துடிக்கும் விளம்பர மாடல் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். ஈரோட்டில் இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 2 கிலோ 800 கிராம் கஞ்சா பறிமுதல். போதையின் பாதையில் தமிழ்நாடு பயணிப்பதையே விடியா ஸ்டாலின் அரசு விரும்புவதாக மக்கள் கடும் சாடல். கோவை ரயில் நிலைய கழிப்பறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 6 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காத போதைப் பொருள் புழக்கத்தால் இளைஞர்கள் சீரழிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொருக்குப்பேட்டை ரயில் நிலையத்தில் இளைஞரிடமிருந்து 22 கிலோ கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் கம்பத்தில் இருந்து கஞ்சா வாங்கி கம்பமெட்டு வழியாக கேரளாவிற்கு கஞ்சா கடத்திய கேரள இளைஞர்கள் 2 சிக்கினர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கேந்திரமாக செயல்பட்டு வருவதற்கு மேலும் இந்த சம்பவமே சான்று. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே செங்கல் சூளையில் இளைஞர் கொலையான நிலையில் குற்றவாளிகளை கைது செய்யாமல் அவரது உடலை எடுக்க விடமாட்டோம் என கூறி போலீசாருடன் உறவினர்கள் வாக்குவாதம். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறையின் செயலற்ற தன்மையால் அச்சமின்றி கொலைகள் நிகழும் அவலம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அம்மனூர் பகுதியில் திமுக ஒன்றிய கவுன்சிலரை வெட்டிய இளைஞரை பழிக்கு பழியாக வெட்டி கொலை செய்த கொடூரம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதால் கேள்விக்குறியாகியுள்ள சட்டம் ஒழுங்கு. கரூர் மாவட்டம் குளித்தலையில் அடிதடி வழக்கில் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வீடு திரும்பிய நபரை அரிவாளால் வெட்டிய 5 பேர் கொண்ட கும்பல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் அரிவாள் வெட்டு கலாச்சாரம் தலை தூக்கி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் கத்தியுடன் வலம் வந்த 5 ரவுடிகள் மீது பொதுமக்கள் புகார் அளித்த பின்னரே நடவடிக்கை எடுக்கப்பட்ட அவலம். காவல்துறையின் தாமதமான நடவடிக்கையால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளதுடன் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலையை ஸ்டாலின் அரசு உருவாக்கிவிட்டதாக குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பாரில் சட்டவிரோதமாக மது விற்ற இளைஞரிடமிருந்து 617 மது பாட்டில்கள் பறிமுதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் சட்டவிரோத சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஆவடி பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவரை சக மாணவர்கள் தொடர்ந்து துன்புறுத்தி வந்த நிலையில் கும்பலாக சேர்ந்து தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் விடியா அரசின் ரசிகர் மன்ற அமைச்சர் தூங்குகிறாரா என பெற்றோர் கேள்வி.
சென்னை முதல் தேனி வரை தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்த பணியாளர்களின் வேலை நிறுத்தத்தால் நாறும் தமிழ்நாடு. அடிப்படை சுகாதார தொழிலாளர்களின் கோரிக்கைகளை கூட முறையாக நிறைவேற்ற திராணியில்லாத அரசு இரட்டை இலக்க வளர்ச்சி என பெருமை பேசுவது அறிவிலியின் வெளிப்பாடு என மக்கள் விமர்சனம். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் யங் இந்தியன்ஸ் மற்றும் கிரெடாய் சென்னை ஆகிய அமைப்புகள் சார்பில் வாக்கலாங் 3.0 எனும் பெயரில் விழிப்புணர்வு நடைபயணம். மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக நடைபெற்ற நடைபயணத்தில் திரளானோர் பங்கேற்பு. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள வைரவநத்தம் அரசு கொள்முதல் நிலையத்தில் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக 200 ஏக்கரில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதம். விவசாயிகள் உழைப்பை துச்சமென நினைத்து நெல்மணிகளை பாதுகாக்காத போலி விவசாயி ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே தொடர் மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். கும்பகர்ண உறக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசின் வேளாண்மை துறை உடனடியாக சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மழைநீருடன் கழிவுநீர் சேர்ந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் துர்நாற்றம் வீசுவதாக கூறி பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டம். மழைநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால்வாய்களை கூட முறையாக தூர்வாராமல் மக்களை இன்னலுக்கு ஆளாக்கிவிட்டு வெற்றி பெருமை பேசும் ஸ்டாலினுக்கு மக்கள் கடும் கண்டனம். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே கோயிலில் படுத்திருந்த மதுபோதை இளைஞரை தட்டி கேட்ட காவலாளி மீது தாக்குதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கோயில் காவலாளிக்கு பாதுகாப்பில்லா நிலை தொடர்கதையாகி வரும் நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். திருச்சியில் சிதார் மருத்துவமனை, பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரியில் கிட்னி மாற்று முறைகேடு உறுதியானதால் மருத்துவமனைகளின் அனுமதி ரத்து செய்ததுடன் எஃப்ஐஆர் பதிவு செய்யவும் உத்தரவு. ஸ்டாலின் திமுக ஆட்சியின் காலம் தாழ்ந்த நடவடிக்கையால் சாமானிய மக்கள் கிட்னியை இழந்த பரிதாபம். மாநிலம் முழுவதும் 4000க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற செட் தேர்வு முடிவுகள் இதுவரை வெளியாகாததால் தேர்வு எழுதிய ஆயிரக்கணக்கானவர்கள் விரக்தி. தந்தை பெயருக்கும் தன் பெயருக்கும் குடும்ப வழக்குகளுக்கும் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சென்று இரவோடு இரவாக தீர்ப்பு வாங்கும் ஸ்டாலின் ஆயிரக்கணக்கானவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் வழக்குகளை மாத கணக்கில் இழுத்தடிப்பது ஏன் என தேர்வர்கள் கேள்வி. திருத்தணி முருகன் கோயிலில் 2வது முறையாக சாமி தரிசனம் செய்ய முயற்சித்த போது தடுத்த கோயில் ஊழியர்கள் மீது சரமாரி தாக்குதல் நடத்திய பக்தர்கள். தன் துறையை மறந்து கொடுத்த வாக்குறுதியை மறந்து ஆணவத்தில் பேசி வரும் அறநிலையத்துறை அமைச்சர் முதலில் தன் துறை ஊழியர்கள் மீதும் பக்தர்களின் நலன் மீதும் அக்கறை கொண்டு செயல்பட மக்கள் வலியுறுத்தல். ஸ்டாலின் ஆட்சியில் நிலவும் நிர்வாக குளறுபடிகளால் ஆவின் நிறுவனத்தில் பணிக்கு தேர்வான 120 பேர் 7 மாதங்களாக நியமன ஆணைக்காக காத்திருக்கும் அவலம். கமிஷனுக்காக தனியார் நிறுவனங்களுக்கு பணியாளர்களை அடமானம் வைக்க துடிக்கும் அரசு தேர்வானவர்களுக்கு பணியை வழங்காமல் வயிற்றில் அடிப்பதாக பணி ஆணைக்காக காத்திருப்போர் வேதனை. சென்னை காசிமேடு மீன் மார்க்கெட்டில் அதிகாலை முதலே மீன் வாங்க அலைமோதிய மீன் பிரியர்கள். வஞ்சிரம், பாறை, கொடுவா, நெத்திலி, சங்கரா ஆகிய மீன் வகைகள் வரத்து குறைவின் காரணமாக விலை உயர்ந்துள்ளதால் மீன் பிரியர்கள் ஏமாற்றம். செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து ரயில் நிலையம் செல்ல அமைக்கப்பட்டுள்ள தானியங்கி படிக்கட்டு பழுதாகி 2 வருடமாகியும் சீரமைக்கப்படாத அவலம். ஸ்டாலின் அரசின் மெத்தன போக்கால் கர்ப்பிணி பெண்கள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கடும் அவதி. சென்னை கொரட்டூரில் உள்ள ஸ்ரீ பாடலாத்திரி சீயாத்தம்மன் கோயிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு 1008 பெண்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன். ஓம் சக்தி பராசக்தி என்ற மந்திரம் விண்ணை முட்ட கொரட்டூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் பெண்கள் அணிவகுத்து சென்ற காட்சி பார்ப்போரை பிரமிக்க வைத்தது.
திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா மண்டல பூஜை நாளையுடன் நிறைவு பெறுவதையொட்டி இன்று பக்தர்களின் கூட்டத்தால் நிரம்பி வழிந்த கோயில். பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுமார் 8 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் பகுதியில் உள்ள மகான் சர்தார் ராவுத்தர் சாஹிப் தர்காவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற 364வது மத நல்லிணக்க கந்தூரி திருவிழா. இந்து பெண்கள் தீப்பந்தம் ஏந்தி முன் செல்ல, நாட்டிய குதிரைகள் மேளதாள வாத்தியங்களுக்கு ஏற்ப நடனமாட, வண்ண மின்சார விளக்கு அலங்காரங்களில் நடைபெற்ற திருவிழாவில் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே விடியா அரசின் தகர டப்பா பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி சேதமடைந்த அவலம். ஓட்டை உடைசல் அரசு பேருந்துகளால் எத்தனை விபத்துகள் அரங்கேறினாலும் விடியா அரசின் போக்குவரத்து துறை அதை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை என பயணிகள் குற்றச்சாட்டு. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய பணியாளர்கள், பன்னோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம். ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். இன்றைய நிலையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏப்ரல் மாதம் சட்டசபையில் இந்த 1500 ரூபாய் வாங்குறவங்களுக்கு மாத தொகுப்பூதியத்தை 5000 உயர்த்தி வழங்கும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் இன்று வரை அந்த சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே தேனீக்கள் கொட்டியதில் கோயில் வழிபாட்டிற்கு வந்த பக்தர்கள் காயம். காயமடைந்த 20க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதி. விடியா ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மையால் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் உபரிநீர் கால்வாயில் கழிவுநீர் கலந்து இறந்த நிலையில் கரை ஒதுங்கிய மீன்கள். கடும் துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் தொடர் வேலை நிறுத்தம். மீனவர்களை விடுதலை செய்ய ஸ்டாலின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் 15ஆம் தேதி உண்ணாவிரதமும் 19ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டமும் நடத்தப்படும் என எச்சரிக்கை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் இருந்து தொழுதூர் செல்லும் நெடுஞ்சாலையில் மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. பழமையான மரங்களை கண்டறிந்து நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றாததால் வாகன ஓட்டிகள் மற்றும் மக்கள் அவதி. தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கடலூர், அரியலூர் மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே தடுப்பணை இல்லாததால் ஏரி நீர் ஊருக்குள் புகுந்ததால் கிராம மக்கள் அவதி. சேதமடைந்த தடுப்பணையை சரி செய்ய கோரி பலமுறை முறையிட்டும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாததே காரணம் என குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாததால் பொதுமக்கள் கடும் அவதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் பெய்த மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழை. பல மணி நேரம் பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. உத்தரப்பிரதேசத்தின் சந்தௌலி முதல் ஜார்க்கண்டின் கர்வா வரை ஆசியாவின் மிக நீளமான 4.5 கிலோமீட்டர் நீளமுள்ள ருத்ராஸ்திரா சரக்கு ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவு. மணிக்கு சராசரியாக 40.50 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து 5 மணி 10 நிமிடங்களில் 209 கிலோமீட்டர் தூரத்தை ரயில் கடந்தது. இந்தியாவில் மின்சார கார் விற்பனை 2024 ஜூலை மாதத்தை விட 93% உயர்ந்து இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் 15,528 கார்கள் விற்பனை.
மின்சார கார்கள் விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் மின்சார இருசக்கர வாகன விற்பனை 4% குறைந்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி முந்தைய ஆண்டை விட 18% அதிகரித்து 2024-25 நிதியாண்டில் வரலாறு காணாத அளவில் 1,50,590 கோடியாக உயர்வு. பொதுத்துறை, தனியார் துறை மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி துறையின் கூட்டு முயற்சியால் கிடைத்துள்ள இந்த முன்னேற்றம் இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்துறை அடித்தளத்தை வலுப்படுத்தும் என நிபுணர்கள் கருத்து. பண்டிகை கால சிறப்பு சலுகையாக ரயில் டிக்கெட் கட்டணத்தில் 20% தள்ளுபடி அளிப்பதாக ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. பயணிகளுக்கான கட்டண சுமையை குறைக்கும் நோக்கில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தில் வரும் 14ஆம் தேதி முதல் முன்பதிவு தொடக்கம். பீகாரில் உள்ள ராஜ்கிரில் நடைபெற்ற ஆசிய ரக்பி சாம்பியன்ஷிப் 7 போட்டியில் அரையிறுதிக்குள் நுழைந்தது இந்திய மகளிர் அணி. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை 31-7 என்ற கணக்கில் வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்குள் நுழைந்தது. மகளிர் T20 போட்டியில் ஆஸ்திரேலிய அணியிடம் இந்திய அணி தோல்வி. 188 ரன் இலக்குடன் ஆடிய இந்திய அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 15.1 ஓவரில் 73 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. சென்னை தேனாம்பேட்டையில் தனியார் விடுதியில் நடைபெற்று வரும் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2025 போட்டி. இந்திய வீரர்கள் அர்ஜுன், பிரணேஷ் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று போட்டியில் அமெரிக்காவைச் சேர்ந்த இந்திய வம்சாவளி வீரர் நிசேஷ் பசவரெட்டி அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். ஆஸ்திரேலியா வீரருடன் மோதிய நிசேஷ் 7-5 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று அசத்தல். கன்னட அனிமேஷன் திரைப்படமான மகா அவதார் நரசிம்மா உலகளவில் 150 கோடி ரூபாயை வசூலித்து சாதனை. மகாவிஷ்ணுவை மையமாக கொண்டு உருவான இந்த புராண படம் உலகத்தரமான அனிமேஷன் காட்சிகளால் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக உள்ள ரஜினியின் கூலி பட டிக்கெட் விலையை 500 ரூபாயாக நிர்ணயிக்க தியேட்டர் உரிமையாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக புகார். படத்திற்காக போட்ட முதலீட்டை உடனடியாக எடுக்க வேண்டும் என அழுத்தம் எங்கிருந்து வருகிறது? அரசு விதிகளை மீறுவது குறித்து விசாரணை தேவை என்கிறார்கள் ரசிகர்கள். சிங்கங்கள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி உலக சிங்கங்கள் தினம் கொண்டாட்டம். வன பாதுகாப்பு நடவடிக்கையால் இந்தியாவில் சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் ருவாண்டா ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் சுமார் 80 பேரை கொன்றுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தகவல். கத்தார் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் கிளர்ச்சி படையினர் அட்டூழியம். இந்திய விமானங்களுக்கு வான்வழியை மூடியதால் பாகிஸ்தானுக்கு சுமார் 410 கோடி ரூபாய் வரை இழப்பு என தகவல். தினந்தோறும் 100 முதல் 150 இந்திய விமானங்கள் தடைபடுவதால் 20% வரை குறைந்த பாகிஸ்தானின் விமான போக்குவரத்து. 2030ஆம் ஆண்டுக்குள் நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க நாசா விண்வெளி மையம் திட்டம். பூமியின் வளிமண்டலம் வழியே அணுக்கதிர் பொருட்களை ஏவுவது பாதுகாப்பு அபாயத்தை ஏற்படுத்தலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கை. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 6 மாத கால ஆராய்ச்சி பணிகளை முடித்துவிட்டு 4 விண்வெளி வீரர்கள் பூமிக்கு பத்திரமாக திரும்பினர். தரையிறங்கிய வீரர்கள் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக நாசா உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் இந்த சாதனை விண்வெளி ஆய்வில் புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது.